ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை, பொங்கல்னு செஞ்சு போர் அடிக்குதா? வாங்க டேஸ்டான மக்ருனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல மக்ருனியும் தேவையான அளவு தண்ணியும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. அதை அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம. அது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும்ங்க. நம்ம கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஆனியனும் கிரீன் சில்லிஸும் போட்டுக்கலாங்க. இந்த மக்ரூனியை அடி பிடிக்காம கலந்து விட்டுட்டே இருங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சிருந்தா தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மக்ரோனி அடிப்பிடிக்காம கலந்து விட்டுட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற டைம்ல மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு கிரீன் சில்லி போட்டிருக்கனால 1 ஸ்பூன் மட்டும் கலருக்காக மிளகாய் பொடி சேர்க்குறோங்க. அடிப்பிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு முட்டை 2 நான் சேர்த்துக்க போறேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மக்ரோனி பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடி பிடிக்காம கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா பாயில் பண்ண மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாங்க. மக்ரோனி இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணுங்க, நல்லா குழையாம பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா மக்ரோனி ரெடி. லாஸ்டா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பை பாய். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.